லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். பீகார் தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபரீதமான ஒரு வளர்ச்சியா இல்லை, இந்த வளர்ச்சி இயற்கையாக உருவாக்கப்பட்டதா இல்லை செயற்கையாக உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறது வேற ஒரு டிபேட். அதுக்குள்ள நம்ம இப்போ போக வேண்டாம். ஆனால் இந்த பீகாரினுடைய தேர்தல் ஒட்டுமொத்தமான காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கட்சிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேர்தலாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா எஸ்ஐஆருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸை பீகாரில் நடத்தி முடித்தார்கள். அதில் கிட்டத்தட்ட 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட்டு மிகப்பெரிய ஒரு தேர்தல் களத்தை பீகாரினுடைய தேர்தல் களம் இருந்தது. அப்படி இருக்குங்கும் போது அந்த தேர்தல்ல இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த வெற்றி கிட்டத்தட்ட தோராயமாக 190 தொகுதிகளுக்கு மிகாமல் இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியும் நிதிஷ்குமாரினுடைய கூட்டணியும் வெற்றி வாகை சூடி கொண்டிருக்கிற நேரத்துல இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு களங்கம் இருக்கிறது. இதற்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு சந்தேக பார்வை எலெக்ஷன் கமிஷன் மேல திரு ராகுல் காந்தி அவர்களும் சரி மற்ற எதிர்கட்சிகளுமே தொடர்ந்து வச்சதை நம்ம பார்த்தோம். ஏன்னா ஓட்சோரிங்கிற கேம்பெயின் மூலியமாக மகாராஷ்டிரா ஹரியானால எப்படி ஓட்சோரியை நடத்தி முடித்தார்கள், எலெக்ஷன் முடிந்ததுக்கு அப்புறம் வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக நடத்தினாங்களோ அதே விஷயத்தை பீகார்ல தன்னியல்பாக பாரதிய ஜனதா கட்சி எலெக்ஷன் கமிஷனுடைய துணை கொண்டு இப்போ ரொம்ப வீரியமா முன்கள நடவடிக்கையாகவே பீகார்ல தெள்ள தெளிவா எல்லோருடைய கண் முன்னாடியே நடத்தி காட்டுறாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அதே எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது. எலெக்ஷன் இன்னும் 2026 எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னும் 6 மாத காலங்களே இருக்குங்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு பீகாரினுடைய தேர்தலினுடைய வெற்றியோ தோல்வியோ அதை வைத்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி இந்த களத்துல காங்கிரஸ் மேல் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அதிகப்படியான தொகுதிகளை பீகார்ல வாங்கி காங்கிரஸ் வெற்றி வாகையை இழந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் திரு தேஜஸ்வி யாதவினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை காங்கிரஸ் தவிர்த்து இருக்குதோ அப்படிங்கிறத பார்வையும் இங்க எழுதுறதுக்கு தவறுறது இல்லை. ஆனால் காங்கிரஸ் வெறும் பீகாரில் மட்டுமல்ல, ஈவன் தமிழ்நாட்டிலுமே மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சியா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா அன்றைக்கு இருந்த காங்கிரசினுடைய ஆட்சி காலமும் சரி, இன்றைக்கு காங்கிரஸ் ஒரு ரீஜனல் பார்ட்டியாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுது இல்லையா. அது மாநில கட்சி அல்ல, அது ஒரு தேசிய கட்சிங்கும் போது எந்த ஒரு மாநில கட்சியும் மாநிலத்தில் ஆளக்கூடிய மிகப்பெரிய வல்லமை பெற்ற மாநில கட்சிகள் காங்கிரசுக்கு அதிகப்படியான ஒரு தொகுதிகளை ஒதுக்கும் போது மிகப்பெரிய ஒரு அசஸ்மெண்டை பண்ண வேண்டியது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தேர்தல் அரசியல்ல முக்கியம் அப்படிங்கிறத என்னை போன்றவர்களோட கருத்தா இருக்கும். ஏன்னா நம்ம இதோடைய தமிழ்நாட்டினுடைய தேர்தலை எடுத்துக்கிட்டோம்னா 2016 கிட்டத்தட்ட 41 தொகுதிகளை பேரம் பேசி வாங்கின காங்கிரஸ் கிட்டத்தட்ட 8 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றி வாகை சூடியது. அதே சமயம் 2021 தேர்தலில் 25 தொகுதிகளை வாங்கின காங்கிரஸ் 18 தொகுதிகளை வென்று காமிச்சது. ஆனால் இதனுடைய வாக்கு வங்கி, அதுதான் மெயினா ஒரு காங்கிரசினுடைய வாக்கு வங்கி சரிகிறதா கூடுகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையில தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட உங்களுக்கு 2016 ஒரு 6.47 விழுக்காடு இருந்தது. அதே சமயம் 2021 4.2 விழுக்காடாக கம்மியாயிருக்குது. அப்போ மக்கள் மத்தியில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு அங்க விழக்கூடிய வாக்குகளினுடைய சதவீதம் தமிழ்நாட்டுல 2016க்கும் 2021க்குமே கம்மியாகிறத நம்ம பார்த்திருக்கிறோம். அதே பார்வையை நம்ம பீகார்ல எடுத்துக்கிட்டோம்னா 2015 கிட்டத்தட்ட 41 தொகுதிகளை வாங்கின காங்கிரஸ் 27 தொகுதிகளை வெற்றி வாகை சூடி இருக்குது. ஆனால் அதோட தேர்தல் பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 6.7 விழுக்காடு. அதே சமயம் 2020 அவர்கள் வாங்கின தொகுதியினுடைய ஒட்டுமொத்த எண்ணிக்கை 70 தொகுதிகள். அதுல கிட்டத்தட்ட 19 தொகுதிகளை மட்டும்தான் வெற்றி வாகை சூடி இருக்குது காங்கிரஸ். ஆனால் இன்றைக்கு இதே 2025 தேர்தல்ல பீகார்ல கிட்டத்தட்ட 61 தொகுதிகளை வாங்கின காங்கிரஸ் இன்றைக்கு 4 to 5 தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கிறது. அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை இந்த கூட்டணிக்கு அமைச்சிருக்குது அப்படிங்கிற பார்வை ஒண்ணு இருக்குது இல்லையா. வெறும் காங்கிரசினுடைய முகமாக திகழக்கூடிய திரு ராகுல் காந்தியை அவர்கள் மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டி, ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ரீஜனல்ல இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் காங்கிரசுக்கு இவ்வளவு பெரிய தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்து
ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிறதா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அதுவும் இல்லாமல் பீகாரினுடைய தொகுதிகளை பொறுத்தளவுக்கு ஆர்ஜேடியினுடைய கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்பட்டது திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய கட்சியையும் பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு 80 தொகுதிகளுக்கு மிகாமல் வெறும் 500 to 1000 வாக்குகள் முன்னிலையில தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. சோ பல்வேறு தேர்தல் அசஸ்மெண்ட்டை பண்ணி பார்க்க வேண்டியது தமிழகத்தில் இன்றைக்கு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கணும். ஏன்னா மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் தமிழக களத்துல திமுக முன்வைக்கக்கூடிய அவர்களுடைய சமத்துவ அரசியல், அவர்களுடைய ஜாதி மறுப்பு, இன மறுப்பு, மதத்திற்கு எதிரான அரசியலை முன்வைக்கக்கூடிய சமத்துவ அரசியலை முன்வைக்கக்கூடிய திமுகவுக்கு இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான காலகட்டம். அதுவும் இல்லாம இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பீகாரினுடைய வெற்றியை பெற்றதற்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அதிமுக விட்ட மிகப்பெரிய ஒரு பார்கெனிங் பவரை பெறுவாங்க. அதிமுக ஏற்கனவே மிகப்பெரிய ஒரு பலவீனமான ஒரு கட்சியாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கும் போது இன்றைக்கு பிஜேபி அதிமுகவிடம் கேட்டு பெறக்கூடிய தொகுதிகள் அதிகப்படியாக இருக்கும். அதே சமயம் காங்கிரஸும் இங்க திமுக விட்ட நாங்க 117 தொகுதிகளை கேட்போம் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைத்திருக்கிறார்கள். சோ திமுகவினுடைய தலைமை பீகாரினுடைய தேர்தலினுடைய முடிவுகளை எடுத்துக்கொண்டு அவர்களோட டிராயிங் ரூம்ல உட்கார்ந்து அசஸ்மெண்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு களத்திற்கு தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸும் சரி மிச்ச கட்சிகளையும் சரி அவர்கள் மாநில கட்சியாக பலம் பெருந்த கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இந்த பீகாரினுடைய தேர்தல் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு பல்வேறு காலகட்டங்கள்ல இதை முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. என்னதான் ஓட்சோரிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸ் மூலியமாக ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் மத்தியில அவருடைய இந்த ஓட்டு நடவடிக்கைகள்ல நடக்கக்கூடிய குளறுபடிகளை கொண்டு வந்து நிப்பாட்டினா கூட அது மிகப்பெரிய தாக்கத்தை ஃபீல்டுல ஏற்படுத்தவில்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி, நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான், பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்திய தேர்தல் அரசியல்ல எலெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற ஒரு மெக்கானிசத்தை மிக அருமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. அதை நம்ம மறுதளிக்கவே முடியாது. அவர்களுடைய சோசியல் இன்ஜினியரிங் ப்ராசஸ், RSS பிஜேபியினுடைய சோசியல் இன்ஜினியரிங் ப்ராசஸினுடைய மிக முக்கியமான களமே தேர்தல் களத்தை ரொம்ப 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 சீரியஸா அணுகிறது மட்டும்தான். அவர்களால் அந்த தேர்தல் களத்தை அவ்வளவு நுண்ணறிவோடு அணுக முடியுங்கும் போது தேர்தல் அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் என்றால் மிக முக்கியமாக அவர்களை போன்று ரூத்லெஸ்ஸாக, அவர்களை போன்று மிக 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 நுண்ணறிவை கொண்டு தேர்தல் களத்தை கூர்நோக்கி காத்திருக்க வேண்டியதும் அதற்கான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியதும் ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டி, ஒவ்வொரு மாநில கட்சியினுடைய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. 2026 தேர்தல் பீகாரை போன்று மிகப்பெரிய ஒரு சரிவை திமுக போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்படுத்த போகிறதா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி அதிமுக போன்ற கட்சிகளுக்கு திமுக என்ற மாபெரும் கூட்டணி வெற்றி வாகையான கூட்டணியாக தொடரப்போகிறதா என்பதை மக்கள் மன்றத்தில் விடுகிறேன். மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி.